Question number 3. Round the following decimal numbers up to one place of decimal. So, one place decimal க்கு round off பண்ண சொல்லிருக்காங்க. So, number 123.37. So, up to one decimal place என்றனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க first digit. இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் அதாவது ரைட் சைடு இருக்க நம்பரை நம்ம 5ஓட கம்பேர் பண்ணுறோம். 7 எனக்கு 5ஐ விட கிரேட்டர். அப்போ இந்த 3ஓட நான் 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட ஆன்சர் 123.4. நெக்ஸ்ட் ஒன் 19.99. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ். ஸோ இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். இது கிரேட்டராக இருக்குது. ஸோ நான் அண்டர்லைன் பண்ண நம்பரோட 1 ஆட் பண்ணுறேன். 9 வந்தால் மட்டும் சைடில் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். 19.9 + 1, 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 1 + 1 2. அப்போ என்னோட ஆன்சர் 20.0. தேர்ட் ஒன் 910.546. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ். அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை நம்ம 5ஓட கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த 4 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. அதனால் அண்டர்லைன் பண்ண டிஜிட்டை அப்படியே விட்டுடலாம். பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் 910.5. Question number 4. Round the following decimal numbers up to 2 places of decimal. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேஸ் இருக்க மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட். ஸோ செகண்ட் டிஜிட்டை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ரைட் சைடில் இருக்க நம்பரை நம்ம 5ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம 5 இந்த 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5ஓட 1 ஆட் பண்ணிக்கலாம். 5 + 1 6. என்னோட ஆன்சர் 87.76. செகண்ட் பாயிண்ட் 301.513. ஸோ இதுவும் செகண்ட் பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க செகண்ட் டிஜிட்டை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை 5ஓட கம்பேர் பண்ணுறேன். இந்த 3 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. அதனால் இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் 301.51. தேர்ட் ஒன் 79.997. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் நம்மளை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க செகண்ட் டிஜிட் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை நம்ம 5ஓட கம்பேர் பண்ணுறோம். இது 5ஐ விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இந்த 9ஓட நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 வரப்போ மட்டும் கண்டிப்பாக சைடில் ரைட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 9 + 1 10க்கு 0 பேலன்ஸ் 1, 8 7 + 1 8. ஸோ 2 டிஜிட் தள்ளி டாட். ஸோ என்னோட ஆன்சர் 80.00. Question number 5. Round the following decimal numbers up to 3 places of decimal. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறது தான் 3 places of decimal. ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 24.4003. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட் 400. இந்த 0வை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரைட் சைடு இருக்க நம்பரை நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். இந்த 3 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. அதனால் இந்த 0வை நான் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் 24.400. நெக்ஸ்ட் ஒன் 1251.2345. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட் அதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1251.23 4 + 1 5. நெக்ஸ்ட் ஒன் 61.00203. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க தேர்ட் டிஜிட் இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை நான் 5ஓட கம்பேர் பண்ணுறேன். அது 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த நம்பரை அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஸோ என்னோட ஆன்சர் 61.002. தேங்க்யூ ஆல்.